தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை உடனடியாக கூட்டியிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் கட்சியினருக்கு முக்கிய கட்டுப்பாடுகளையும் உத்தரவுகளையும் போட்டிருக்கிறார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் தேதிகளை நேற்று அறிவித்தது. அதன்படி தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவும், மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும். கணக்கு போட்டு பார்த்தால் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்கிறது. ஆனாலும் ஆளும் திமுக கூட்டணியில் இன்னும் முழுமையாக தொகுதி பங்கீடு முடியவில்லை. குறிப்பாக திமுக நேரடியாக எத்தனை தொகுதிகளில் களமிறங்க போகிறது என்பது இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. இந்த நிலையில்தான் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் இன்று அவசரமாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி முக்கிய உத்தரவுகளை போட்டிருக்கிறார். கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின், தேர்தல் பிரச்சாரங்களில் யாரும் தனிநபர் விமர்சனங்களில் ஈடுபடக்கூடாது. தேர்தல் முடியும் வரை எந்த உட்கட்சி பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அப்படி யாராவது தேவையில்லாத பிரச்சனை செய்து அது தெரிய வந்தால் அவர் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் நடவடிக்கை பாயும். கடந்த தேர்தலில் குறைவான வாக்குகள் பெற்ற வாக்குச்சாவடிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். முக்கியமாக அதிக வெற்றியை பெற்று தருபவருக்குத்தான் அமைச்சர் பதவி என்று கராராக உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது.